என்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஆஃபர் போடுற அளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்துட்டாங்க. குரு பயிற்சி சார், குரு பயிற்சியில் நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா விருச்சிக ராசி தான் டாப் மோஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீன ராசி. இவங்க 2 பேத்துக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் போடுறோம் அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஏன்னா விருச்சிக ராசி வந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்ட மாதிரி எந்த ராசியும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டான். எடுத்த விஷயங்கள் எல்லாம் தோல்வியாகி நஷ்டமாகி அதுக்கப்புறமேட்டு தான் சக்ஸஸ் ஆகக்கூடிய தருணங்கள் வந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்கிற எல்லா விஷயமே சக்ஸஸாக மாறும் அப்படின்னா யாருக்கு தான் ஆசையாக இருக்காது? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க போது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்குமே நீங்கள் பட்டது எல்லாமே கஷ்டமும் துரோகமும் தேவையில்லாத அவப்பெயர்களும். பாதி பேர் ரோட்டில் போயிட்டுருக்கிறவங்க கூட உங்களை மதித்தவன் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி உங்களை மதித்தவன் எல்லாமே இவன்டா தேவையில்லாமல் இதையும் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களை கொஞ்சம் மாதிரி அசிங்கமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இவன் எங்கடா பெரியது அதுங்கிற மாதிரி உங்களெல்லாம் ஒரு மாதிரி ஒரு அசிங்கமாக உங்களை வந்து ட்ரீட் பண்ண காலகட்டங்கள்லாம் முடிஞ்சுது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய காலகட்டங்களாக அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு பல நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விருச்சிக ராசியோட குணாதிசயம் அப்படிங்கிறது, விருச்சகம் அப்படிங்கிறது ஆழமான உணர்வுகள், உறுதியான மனம், ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்லாமல் எளிதில் யாரையும் நம்பாத குணத்தை கொண்ட ராசிக்காரர்கள் தான் இவங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ப மாட்டாங்க. எதாக இருந்தாலும் அவங்களாவே பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு கூட இவங்க பார்ட் பி வச்சுருப்பாங்க. அதாவது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க வெளிப்படையாக அமைதியாக இருப்பாங்க. ஆனால் மனதுக்குள்ளே பல சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். தூங்கும் போது கூட பல விஷயங்கள் வந்து மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். ஒருவரை நம்பினா முழுமையாக நம்புவாங்க. அதே போல் துரோகம் செஞ்சவங்கள எளிதில் மறக்க மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க மட்டும் ஒரு வினோதமான ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மன உறுதி அதிகம், போராட்ட குணம் அதிகம், எதுலேயும் ஆழமாக சிந்திக்கிறவங்க, குடும்ப பாசம் அதிகம், ரகசியங்களை காக்கக்கூடிய திறன் அதிகம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அதிகம், கடின உழைப்பாளிங்க அப்படின்னு சொல்லலாம். பலவீனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோபம் திடீர்னு வரும். இந்த கோபம் ஒன்று தான் சார் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். நிறைய பேருக்கு தெரியும் இந்த கோபம் ஒன்று தான் மிகப்பெரிய மைனஸ். இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு அவ்வளோவா பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் வந்து செட் ஆகிருக்காது. காரணம் என்ன தெரியுமா? லைஃப் பார்ட்னரே எங்கள் பக்கத்தில் இருக்கிறது ஏன்டா இவனா மனுஷனாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரன் மாதிரி ஒரு ஈரமான ஒரு மனிதனும் கிடையாது. விருச்சிக ராசிக்காரன் மாதிரி ஒரு கல் போடுற மனசும் கிடையாது. சரி, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கோபப்பட்டுட்டா விருச்சிக ராசிக்காரர் தேல் மாதிரி, அதில் சிம்பிள் எப்படி இருக்குது அந்த தேல் மாதிரி, இவன் வார்த்தைகள்லாம் கேட்க முடியாது அப்படி இருக்கும். கோவம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மேலே பாசம் வச்சுட்டான் அப்படின்னா 1000 பேர் எதுனா அடித்து தூள் கலப்பிட்டு உள்ளே போய் அவங்களை காப்பாற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி. விருச்சிக ராசிக்கார மாதிரி குடும்பத்துக்கு உழைச்சவனும் கிடையாது, விருச்சிக ராசிக்கார மாதிரி கஷ்டப்படணும் கிடையாது. நிறைய விருச்சிக ராசிக்காரர் நான் பார்த்துருக்கேன். விருச்சிக ராசிக்காரில் ஒரு 7.5 சனி முடிஞ்சு கேது திசையில் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கஷ்டப்பட்டு, குடும்ப விஷயத்தில் நிறைய கஷ்டப்பட்டு, பண ரீதியான விஷயத்தில் கடன் பட்டு நிறைய கஷ்டங்கள் பார்த்துருக்கீங்க. சார் விருச்சிக ராசிக்காரர் நம்ம கடனில் இருக்கீங்க அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு ஆசைப்படுங்க. அந்த கடன் இல்லை அப்படின்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்ருக்கும். உங்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது பண்ணியிருக்கோம். கடன் இருக்கிறதுனால இப்போ தப்பிச்சிங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும், கடன் பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிக்கும், குடும்பம் ஆரோக்கியமாக வர ஆரம்பிக்கும். இந்த ராசிக்காரன் இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கோபம் தான் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன். உங்களுக்கு சார் நான் என்ன சார் பண்ணுறது, தேவையில்லாமல் எனக்கு கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானம் தேவை. அதே போல் இந்த ராசிக்காரங்க கோபம் திடீர்னு வந்தாலும் சந்தேகம் மனப்பான்மை, தேவையில்லாத சந்தேகம், எதை பார்த்தாலும் சந்தேகம், யார் மேலேயும் சந்தேகம், வேலை பார்க்குறவங்க மேலே சந்தேகம், இவன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இவங்க மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, அந்த மாதிரி சில சந்தேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி. பழைய காயங்களை மறக்க முடியாமல் இருப்பாங்க. அது மைண்டில் அசை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இருப்பாங்களே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, விருச்சிக ராசிக்காரர் தனியாக பேசுவாங்க, ஆளே இல்லாத இடத்துல தனியாக பேசியிருப்பாங்க, மைண்டை தாண்டி வாயில் வளரிட்டு இருப்பாங்க. அதான் மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியே பேசிகிட்டு இருக்குன்னு அப்படிம்பாங்களா, அது விருச்சிக ராசி தான் பொருந்தும். பாத்ரூமில் தனியாக பேசக்கூடிய ராசி, தண்ணி ஊற்றும் போது குளிக்கும் போது தனியாக பேசக்கூடிய ராசி, நடக்கும் போது வாக்கிங் போயிருந்தீங்கன்னா கூட ஒரு பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க வாயிலேயே, இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இன்னும் நடந்த விஷயத்தை வச்சு ரீகால் பண்ணி அதை வச்சு பேசியிருப்பீங்க. அந்த இடத்துல அவனை திட்டுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு உண்மையாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது நடந்துச்சா, இது நான் சொல்கிறது உண்மையான கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மன அழுத்தத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த ராசிக்காரங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ வரப்போகுது. இதில் நான் சொன்னது உண்மையாக இருந்தால் உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர். இந்த ராசிக்காரனுக்கு இன்னிலேருந்து நல்ல நேரம் தொடங்குது. சார் ஒரு மார்க்கமாக தான் சார் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட ஜாதகம் பார்த்துங்க. உங்களோட ஜாதகம் கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் பேர் 140 கோடி பேர் இருக்கான். 140 கோடி பேரில் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஜாக்பாட்டான்னு கேட்டால் ஒரு சிலருக்கு ஜாக்பாட். காரணம் என்ன? அவங்களுக்கு தசாபுத்தி, லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, இது எல்லாமே வேறு வேறு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஜாதகம் பார்க்க முடியும். உங்களுடைய மேனுவல் புக்கு வேறு தானே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்க்கணும். லோக்கலில் பார்க்குறது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். பிரபலமான ஒரு விஐபி ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாரு. நீங்கள் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம். இந்த ராசிக்காரங்க தற்போது
இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் சிலது இருக்குது. இத்தனை நாள் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும்ல, என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கு தீர்வையும் நீயே சொல்லிடுவீங்களே, அதை நான் சொல்கிறேன் கேட்டுவாங்க. நிறையா பேரோடது இதுதான். விருச்சிக ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. டே நான் இது மாதிரி நிறையா பார்த்துட்டேன்டா, எத்தனை யூடியூப்பில் இது மாதிரி போட்டிருப்பாங்க, எத்தனை வீடியோவில் இது மாதிரி போட்டிருப்பாங்க, எங்ககிட்டே விபூதி அடிக்கிற பற்றியா, நானே பல பேருக்கு விபூதி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்க. அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. அவங்கள பற்றி நல்லதாக சொன்னால் மட்டும் தான் ஏற்றுக்குவாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள பாராட்டக்கூடிய நபர்களாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரனை மடக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வே என்ன தெரியுமா? அவனை பாராட்டினா போதும், மயங்கிடுவான். பாராட்டுக்கு மயங்கக்கூடிய நபர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி யாராவது பூஸ்டப் பண்ணாங்கன்னா அப்படியே ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி மாறிடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து உழைப்புலையும் இன்வெஸ்ட் பண்ணுவார், மனதளவுலையும் பண்ணுவார். இன்னொன்று என்னென்னா விருச்சிக ராசிக்காரன் நிறைய பேர் பயன்படுத்திக்குவாங்க. விருச்சிக ராசிக்காரன் ஐடியாலஜி பர்சன். இவன் ஐடியா வந்து எந்த இடத்துல வேணாலும் பழிச்சிடும், ஈஸியாக உள்ளே போய் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. இவன் ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கர் விருச்சிக ராசிக்காரர். ஸோ விருச்சிக ராசிக்காரர் இறங்கி வேலை செய்வானா? அந்தளவுக்கு இறங்கி வேலை செய்ய மாட்டான். உட்காந்த இடத்துலேயே இறங்கி வேலை செய்ய வைப்பான். அதாவது ஸ்மார்ட் ஒர்க், ஸ்கில் அதிகம். இந்த ஐடியாலஜி வந்து நிறைய ராசிக்காரர்கிட்ட கிடையாது. அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் தானே அது ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த ராசிக்காரன்ட்ட ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது, ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வச்சு இங்கே நிறையா விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியமான ஒரு உண்மை. கடந்த சில வருடங்களாக பல விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். நண்பர்களால் ஏமாற்றம், உறவினர்களால் மனக்கசப்பு, தொழிலில் முன்னேற்ற தடை இருந்திருக்கும், பண வரவுலேருந்து சேமிப்பு இல்லாமல் இருந்திருக்கும், திருமண தாமதம் இருந்திருக்கும், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், மன நிம்மதி இல்லாமல், மன அமைதி இல்லாமல், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. பலருக்கு நான் நல்லது செய்து ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி தோண்டிகிட்டே இருந்திருக்கும். இன்றைக்கி உங்கள் மைண்டில் அதான் இருக்குது. வீடியோ பார்த்துருக்கு பல பேர் கண்ணீர் விட்டுட்டு வீடியோ பார்க்குறதுக்கான காரணங்களும் இருக்கலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அப்படி, குழந்தைகள்னால, திருமணத்தினால, எல்லாத்துலேயும் தடைப்பட்டு தொழிலில் நிறைய தடைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தடைப்பட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இதுவரை அனுபவித்த துரோகங்கள்னு பார்க்கும்போது விருச்சிக ராசிகளோட வாழ்க்கையில் அதிகமாக அனுபவித்த நம்பிக்கை துரோகங்களாகவே இருக்குது. அப்படின்னா நெருங்கிய நண்பன் துரோகம் தான். உங்களுக்கு நண்பன் தான் துரோகியாகவும் இருந்திருப்பான். காதல் உறவில் ஏமாற்றம் இருந்திருக்கும், உறவினர்களில் பொறாமை இருந்திருக்கும், தொழிலில் கூட்டாளிகளால் ஏமாற்றம் இருந்திருக்கும், பண விஷயங்களில் நஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இத்தகைய அனுபவங்கள் இவர்களை மேலும் வலிமையாக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே இத்தனை நாள் செங்கல் அப்படியே அடிக்கிட்டே வந்து ஒரு கோட்டை கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த செங்கல்லாம் அடிக்கிட்டே வந்து உங்களுக்கு வலுவான ஒரு காம்பவுண்ட் ஒர்க் ஆகிக்கிட்டுச்சு. உங்களை யாராலையும் தாக்க முடியாத அளவுக்கு ஒரு சேஃப்டியை வந்து உருவாக்கிட்டீங்க. இவர்களுக்கு யாரால் ஆபத்து தெரியுமா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான எதிரிகளை விட மறைமுக எதிரிகளே அதிகம். கடினமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க யார் தெரியுமா? இனிமையாக பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் கவனமாக இருங்க. அதான் உங்கள்கிட்ட இனிச்சு பேசுகிறோம், உங்கள்கிட்ட வந்து ஆட்டை போடுறான்னு அர்த்தம். தேவையில்லாமல் நெருங்குறவங்ககிட்ட திடீர்னு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகும். நீ வளர்றது உனக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவங்க தெரியாமல் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகும். பண உதவி கேட்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாருங்க. பொறாமை கொண்ட உணர்வுகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாருங்க. உங்கள் வெற்றியை விரும்பாத நபர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாருங்க. 2026 குறிப்பாக ரகசியங்களை, விஷயங்களை யாரிடமும் பகிராதீங்க. ஒரு தொழில் பண்ணுறீங்க, எவ்வளோ வருமானம் வந்துச்சு? பெருசான ஒன்றும் வருமானம் வரல சார், இதுக்கு மேலே தான் பார்க்கணும். இருக்கட்டும், இதுக்கு மேலே நம்ம வர சக்ஸஸை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம், சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி இருந்துக்கோங்க. 2026 தமிழ் புத்தாண்டு முதல் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க. ஒரு மாதம் ஆயிடுச்சு தமிழ் புத்தாண்டுலாம் குரு பயிற்சியும் பிறந்தாச்சு. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக இருந்த தடைகள் மெதுவாக விலகும். சார் நீ இத்தனை நாள் உங்களுக்கு வந்து நடக்கிற விஷயங்கள் தடைப்பட்டு நடந்தது, இருந்தாலும் 1-2 நடந்துச்சே தவிர தடைப்பட்டு நடந்துச்சு. காணக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா மன அமைதி அதிகரிக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அந்த வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதே போல் வருமான வளர்ச்சி உண்டுங்க. ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலில் வருமானம் இல்லை, திடீர்னு வருமானம் ஆரம்பிக்குது. அது இப்போயே லைட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பிளிங்க் அப்படியே ஒரு வெளிச்சம் லைட்டாக தூரத்தில் தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்டு வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல் கண்டிப்பாக இந்த டைமில் உண்டு. குரு பயிற்சி பிறந்தாச்சு. குரு பயிற்சியில் எப்படி சார் இருக்கும்? தமிழ் புத்தாண்டோட பலன் ஓகே. குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்? 2026 குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக கருதப்படுது. ஏன்னா யாருக்கு மெயினாக ஒரு 3-4 ராசிக்கு தானே. அதில் ஃபஸ்ட்டு விருச்சிகம் தானே. குரு விருச்சிகத்தில் இருக்கார். ஸோ விருச்சிகத்தில் குரு பார்வையும் சரி, அதோடைய நிலைப்பாடும் சரி, எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், எடுத்ததெல்லாம் ப்ளஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தொழிலில் பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு தொழில் தான். புதிய வேலை கிடைக்கிறது வாய்ப்புகளும் அதிகம். இப்போ புது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஐடியாலஜி கொஞ்சம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. 12 வருடங்களுக்கு பிறகு நடக்குதுங்க. இது ஞாபகம் வச்சுக்காங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. வியாபார விரிவாக்கம் உண்டுங்க, அதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம், நிலுவையில் இருந்த பணம் வருதல், கடன் சுமை குறைதல், சேமிப்பு அதிகரித்தல், இந்த 3 நடக்குது. நன்மைகள் அத்தனையும் நன்மை தானே. குடும்பம்னு பார்க்கும்போது குடும்ப ஒற்றுமை உண்டாகுதுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுது. திருமண முயற்சிகளில் வெற்றி உண்டாகுது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகுது.
கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் முன்னேற்றம் உண்டாகுது, உயர் கல்வி வாய்ப்பு உண்டாகுதுங்க. போட்டித் தேர்வில் முன்னேற்றம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் வாய்ப்புகள் உண்டாகுது. உயர் கல்வியில் வாய்ப்பு, கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சொத்து யோகம் இந்த டைம் உங்களுக்கு கன்ஃபார்ம் உண்டு. இந்த குரூப் பயிற்சி முடியும் போதெல்லாம், குரூப் பயிற்சி ஆரம்பிக்கிறதுல குரூப் பயிற்சி முடியும் போதெல்லாம் நிறைய சொத்துக்கள் சேர்த்துருப்பீங்க. ஒரு 2-3 கரையும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. 2026 பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொத்து தொடர்பான நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் அப்படின்னு இருக்குது. நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, வீடு கட்டக்கூடிய திட்டம் உண்டு, பழைய சொத்து பிரச்சனைகள் தீர்வு உண்டு, பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்படின்னு போட்டுரும். பூர்வீக சொத்து என்னது? உங்களுடைய தாய் தந்தையரோ அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டியோட சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு நீண்ட காலமாக காத்திருந்த ஆவணங்கள் சாதகமாக முடிவடையும். நீண்ட காலமாக இருந்த ஆவணங்கள் சாதகமாக முடிவடையலாம். ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நன்மையில் வந்து முடியும். வண்டி வாகன யோகம் கட்டாயம் உண்டு. இந்த ஆண்டு வாகன யோகம் பலருக்கு அமையக்கூடிய காலமாக இருக்கலாம். புதிய இருசக்கர வாகனம், கார் வாங்கிறது, பழைய வாகனத்தை மாற்றுறது, வாகனத்தின் மூலமாக தொழில் லாபம் உண்டாகிறது, வாகனத்தின் மூலமாக தொழில் லாபம். இது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி வாகன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக லாபம் உண்டு. வண்டி வாகன சம்மந்தமான ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய இருசக்கர வாகனமாக இருக்கலாம், இல்லை கார் வாங்கலாம். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம், எக்ஸ்சேஞ்சில் போட்டு வாங்கலாம். வாகனத்தின் மூலமாக தொழில் பண்ணுறீங்க, நல்ல லாபம் இருக்கும். முன்னாடியே சொல்லிட்டேன். ஸ்பேர்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணலாம். அந்த மாதிரி மிஷினரிஸு, வாகனம் இந்த மாதிரி சம்மந்தமானது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவசர ஓட்டம் மற்றும் கவனக்குறைவாக சிறிய விபத்து வாய்ப்புகள் இருப்பதாக சில ஜோதிடர்கள் கருத்துக்களால் கவனமாக இருக்கணும். கவனம் அவசியம். விபத்துகள் வராமல் வண்டி வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நைட் டைமில் வண்டி ட்ராவல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 2 வீலர்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுங்க. நைட் டைமில் நீங்கள் நல்லா ஓட்டினாலும் வேறு எவனா இது பண்ணாலும் வண்டி பத்திரமா ஓட்டிட்டு வாங்க. மற்றபடி பலன் அருமையாக தான் இருக்குது. திருமண பலன்கள்னு பார்க்கும்போது திருமணம் தாமதமாகி வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகலாம். வரன் மணமகள் தேடலில் சாதகமான நிலை உண்டாகும். ஒரு பையன் தேடிட்டீங்க, நல்ல பையனாக பொண்ணுக்கு பார்த்துட்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பொண்ணு பார்த்துட்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொண்ணாக கிடைக்கும், குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாக அமையும். குடும்ப சம்பந்தம், ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து சம்பந்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்துக்குள்ளேயே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு அதெல்லாம் வாய்ப்பு உண்டு. நிச்சயதார்த்த வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நல்ல நிகழ்வுகள், திருமண நிகழ்வுலாம் நடக்கிறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பார்க்க கோடி புண்ணியம். ஸோ குரு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். மருத்துவ சிகிச்சையில் முன்னேற்றம் உண்டுங்க. ஏதாவது இந்த ஐவிஎஃப் பண்ணுறவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதனால முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் உருவாகுவாங்க. புதிய வருகை அப்படின்னா என்ன? குழந்தை பாக்கியம் தான். குழந்தை உருவாகிறதுக்கான காலகட்டம் தான். குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளால் பெருமை உண்டு. அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் சாதகம் நினைக்கிறீங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய குழந்தைகளினால் பெற்றோர்களுக்கு பெருமை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்களால் பல நம்பிக்கையான சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை தேடி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அவங்களுடைய பேர்னாலே உங்களுக்கு பெருமை உண்டு. தொழில் மற்றும் வியாபார பலன்னு பார்க்கும்போது தொழிலில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். ரொம்ப ஒரு மாதிரி மந்தமாக இருந்ததெல்லாம் மாறும். புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்கள், வியாபார வளர்ச்சிக்கு உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மிஷின் வாங்கலாம். பணம் என்ற மிஷின் வாங்கி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தொழில் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் கூட்டாளிகளை தேர்வு செய்வதில் கவனமாக இருந்துக்காங்க. இனி வர கூட்டாளிலாம் உங்களுக்கு வேணே வரணும்னு அர்த்தம். சொத்துக்கோசரம், இந்த நிலத்துக்கோசரம் அவனுக்கு ஏதோ ஆதாயம் தேடி வரணும்னு அர்த்தம். உடல்நல பலன்கள், கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, வயிறு தொடர்பான பிரச்சனைகள், முதுகு வலி, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒழுங்கான உணவு மற்றும் உடற்பயிற்சி நல்ல பலனை தரும். அதாவது ஒழுங்கான உணவும் கரெக்டாக சாப்பிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிடாமே இருப்பீங்க, திடீர்னு போய் ஹோட்டல் நல்லா கட்டுவீங்க. நல்ல டயட்டில் இருக்கிறப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒரு கடையை பூந்துட்டிங்கன்னா 5000 ரூபாய்க்கு பில்லு போட்டு வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் நீங்கள். அதனால் ஒழுங்கான உணவு மற்றும் உடற்பயிற்சி நல்ல பலனை தரும். உடற்பயிற்சி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க. பல செலவுகள்லாம் நீங்கள் வந்து எக்ஸசைஸே பண்ணுறது கிடையாது. ஸோ கொஞ்சமாக நடக்கிறதுக்கு வழி பாருங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இத்தனால் இந்த மந்த நிலையெல்லாம் மாறும். ஏன்னா இத்தனால் நீங்கள் மந்த நிலையில் தான் இருந்தீங்க, அதனால தான் எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு பண்ண முடியல. இனி வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், பண்ணிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக பில்டப் பண்ணிக்கலாம். அடுத்த 12 நாட்கள் பார்க்கும்போது முதல் 3 நாட்களில் எதிர்பாராத நல்ல செய்தி, குடும்ப ஆதரவு, பண வரவு உண்டுங்க. அடுத்த ஒரு 4 நாள் பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா வேலைப்பளு அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்கவும் நண்பர்களால் உதவி கிடைக்குங்க. 7 to 9வது நாட்களில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். பழைய பிரச்சனைகள் தீரும். பயண யோகம் உண்டுங்க. 10 to 12வது நாளில் பண லாபம் உண்டு, குடும்ப மகிழ்ச்சி உண்டு, தொழிலில் முன்னேற்றம் உண்டு, மன நிம்மதி உண்டுங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எச்சரிக்கையாகவே இருக்கலாம். 2026 முழு வருட சுருக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2027 அப்படிங்கிறது கடந்த கால கஷ்டங்கள்லேருந்து மீண்டு புதிய வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஆண்டாக அமைய இருக்குது.
இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய முக்கியமான யோகங்கள்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொத்து தான். சொத்து யோகம், வாகன யோகம், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், திருமண யோகம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், பண வரவு அதிகரிக்கும். அதுதான் ஹைலைட்டு. எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி உருவாகும். உங்களை பார்த்து ஓ இவரா அப்படிமா. கடந்த கால துரோகங்களை மறந்து புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினா 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைவில் நிற்கக்கூடிய ஆண்டாக அமையறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. ஸோ கவலைப்படாமல் முன்னேறி வரவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஐடியாலஜியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோடு நீங்கள் வரீங்க அப்படின்னா சாதகமாக அமையுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கையில் ஐடியா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு இருக்கணும். ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கேட்டு தானாக திறக்குது. கேட்டு திறந்துச்சு அப்படின்னா லாபம் முன்னாட வருது. லாபம் வந்து உள்ளே வருது, பணம் உள்ளே வருது, சந்தோஷம் உள்ள வருது, மகிழ்ச்சி உள்ள வருது, குடும்ப சந்தோஷம் உள்ள வருது, பண வரவு அதிகரிக்குது. பண வரவு இத்தனை நாள் இல்லாமல் தான் நீங்கள் கடனில் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. கடனை உடனே கட்ட முடியுமான்னா கடனை கரெக்டாக கட்டுற அளவுக்கு பணம் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த காலகட்டத்தை உழைப்பு போடுங்க, ஐடியாலஜி போடுங்க. உங்களோட ஐடியா என்னென்ன இருக்கோ அதுலேயும் பணமாக போய் இது பண்ணுங்கள். அதிக பணத்தை மட்டும் போட்டு தொழில் பண்ணாதீங்க. அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் முழுமையான ஒரு சந்தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டிலிருந்து உங்களுக்கு நன்மை பிறக்கிறது. இருந்தாலும் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேர் இப்போ நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.